ஓம் நமச்சிவாயா. இது வரைக்கும் நாம ஒவ்வொரு கிரகங்களையும் அந்த கிரகங்களுக்கு ராசி கட்டத்துல ஒதுக்கப்பட்டுள்ள வீடுகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இனிமேல் நட்சத்திரங்களை பத்தி பார்ப்போம். நட்சத்திரம் அப்படிங்கிறது நாம முதல்ல வானத்துல தெரிகிற நட்சத்திரம் அப்படிங்கிறத கணக்குல எடுத்துக்க கூடாது. நட்சத்திரம் அப்படிங்கிறது வானத்துல கண்ணுக்கு தெரிகிற நட்சத்திரம் அல்ல. அப்போ நட்சத்திரம் அப்படின்னு ஜோதிடத்துல பயன்படுத்துறது என்ன அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் அடிப்படையிலேயே வரும். ஜோதிடத்துல பயன்படுத்துற நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது ஒரு உருவம் உடைய பொருள் அல்ல. அப்போ நட்சத்திரம் அப்படின்னா வான்வெளியில சித்தர்கள் ஒரு குறிப்பிட்ட ஏரியா அல்லது குறிப்பிட்ட ஏங்கிள், தமிழ்ல பாகை அப்படின்னு சொல்லுவாங்க, அதையே குறிக்கிறதுக்காக பயன்படுத்துற சொல் தான் இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது. மறுபடியும் சொல்றேன், ஜோதிடத்துல பயன்படுத்துற நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு உருவம் இல்ல, வானத்துல தினமும் நம்ம பார்க்கிற மாதிரியானது அல்ல. வான்வெளியில சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். இதைய அடிப்படைய நினைவுல நல்லா உள்வாங்கிக்குங்க. அப்போ ஒருத்தர் துலா ராசியில சித்திர நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாரு அப்படின்னா அந்த சித்திரை என்பது ஒரு நட்சத்திரம் அல்ல. பிரபஞ்சத்துல ஒரு எல்லை, ஒரு டிகிரியில கவர் ஆகிற பகுதி, ஒரு கணிதத்துல சொல்லுவாங்க வட்டவில் அப்படின்னு, அது போன்ற ஒரு எல்லை பகுதி. அந்த எல்லை பகுதியில இந்த ஜாதகர் பிறந்த அன்னைக்கு சந்திரன் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருந்தது அப்படின்னு அர்த்தம். இப்ப சந்திரன் சஞ்சாரம் செய்யற அன்னைக்கு மட்டும்தான் நட்சத்திரம் இருக்குமா அப்படின்னா இல்லை. ஒவ்வொரு கிரகங்களும் வான்வெளியில தனது நீள்வட்ட பாதையில சுற்றி வரும் பொழுது அல்லது சஞ்சரிக்கும் பொழுது அவைகள் பிரயாணம் செய்யற பகுதி அல்லது எல்லையை குறிப்பதற்காக இந்த நட்சத்திரம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துறாங்க. இந்த அடிப்படையை நீங்க தெளிவா புரிஞ்சுக்குங்க. ஜோதிடத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் எவ்வளவு அப்படின்னா 27 நட்சத்திரங்கள். அந்த 27 நட்சத்திரங்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு அட்டவணையாக தயார் செய்து அந்த அட்டவணையை நீங்க ஸ்கிரீன்ல பாருங்க. ஜோதிடத்தின் மிக மிக அடிப்படையான விஷயம் நட்சத்திரங்களும் கிரகங்களும். இதைய புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜோதிடம் கற்றுக்கொள்வது மிக எளிது. இது எனக்கு வரல, இது எனக்கு மனப்பாடம் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல ஜோதிடம் மிக கடுமையாக இருக்கும். என்னால முடிஞ்ச வரைக்கும் கஷ்டம் அப்படிங்கிறத எளிமையாக்குறதுக்கு முயற்சி செய்திருக்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் இதைய புரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கிக்குங்க. 27 நட்சத்திரங்கள்ல முதல் நட்சத்திரம் அஸ்வினி, கடைசி நட்சத்திரம் ரேவதி. அப்போ இந்த 27யும் ஒரு முறைப்படி மனப்பாடம் பண்ணணும். எப்படி அப்படின்னா, அஸ்வினிங்கிற நட்சத்திரத்திலிருந்து ஆயில்யம் நட்சத்திரம் வரைக்கும் 9 இருக்கு. இத வரிசை கிரமமா மனப்பாடம் பண்ணணும். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம். இந்த 9 நட்சத்திரங்களை வரிசை கிரமமா முதல்ல மனப்பாடம் பண்ணுங்க. இதற்கு 2 நாள் 4 நாள் 1 வாரம் ஆகும். சந்தேகம் இல்லாத அளவுக்கு வரிசை கிரமமா சொல்லி பழகிக்குங்க. அடுத்தது மகம் நட்சத்திரத்திலிருந்து கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் 9 நட்சத்திரங்கள் இருக்கு. அதை வரிசை கிரமமா சொல்லி மனப்பாடம் பண்ணுங்க. நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னா மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விஷாகம், அனுசம், கேட்டை. இந்த 9 நட்சத்திரங்களை வரிசை கிரமமா குழப்பம் இல்லாம மனப்பாடம் பண்ணிக்கங்க. அடுத்து 9 நட்சத்திர வரிசை. ஆரம்பிக்க வேண்டியது மூலம் நட்சத்திரத்திலிருந்து, முடிக்க வேண்டியது ரேவதி நட்சத்திரம் வரைக்கும். வரிசை கிரமமா சொல்லுறேன், பார்த்துக்குங்க. மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த வரிசையில 9 நட்சத்திரங்களையும் மனப்பாடம் பண்ணிக்கங்க. இப்போ இந்த 9 வரிசைக்கும் நேரா வலது பக்கத்துல 9 கிரகங்களும் வரிசையா எழுதியிருக்கேன். கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன் அப்படின்னு. ஜோதிடத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நட்சத்திரங்களையும் 9 கிரகங்களையும் புரிஞ்சுக்குங்க. இந்த சார்ட்ல மேல் வரிசையில பாருங்க, அஸ்வினி, மகம், மூலம். இதுக்கு நேரா
ரைட் சைடில் கேது அப்படிங்கிற கிரகத்தை எழுதியிருக்கோம். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அஸ்வினி, மகம், மூலம் அப்படிங்கிற 3 நட்சத்திரங்களை கேதுவுடைய நட்சத்திரங்களாக சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது கேது அப்படிங்கிற கிரகத்திற்கு அஸ்வினி, மகம், மூலம்ங்கிற 3 நட்சத்திரங்கள் உரிமை அப்படின்னு அர்த்தம். நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது வானத்துல தெரிகிற நட்சத்திரங்கள் அல்ல, வான்வெளியில பிரபஞ்சத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதி அப்படின்னு பொருள். அதே மாதிரி 2வது வரிசையை பாருங்க. பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரங்களும் சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள். அடுத்த வரிசை கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரங்களும் சூரியனுடைய நட்சத்திரங்கள். ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரங்களும் சந்திரனுடைய நட்சத்திரங்கள். மிருக சீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்களும் செவ்வாயின் நட்சத்திரங்கள். திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரங்களும் ராகுவின் நட்சத்திரங்கள். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரங்களும் குருவினுடைய நட்சத்திரங்கள். பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரங்களும் சனியனுடைய நட்சத்திரங்கள். ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களும் புதனுடைய நட்சத்திரங்கள். இந்த அடிப்படையை நீங்க முதல்ல நல்ல முறையில மனப்பாடம் பண்ணிக்கங்க. இதை படிச்சுட்டு உங்க ஜாதகத்துல பலன் என்ன அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம். அடுத்த வீடியோவில் இந்த நட்சத்திர வரிசையை எளிமையாக நினைவில் வச்சுக்கிறதுக்கு சில சுருக்கு வழிகளை உங்களுக்கு சொல்றேன். திருச்சிற்றம்பலம்.